என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாக்கு உனக்காக நான் கொண்டு வரப்பட்டது. என் குழந்தையே, இந்த செய்தியை நீ கேட்டுவிட்டேயே ஆனால் நிச்சயமாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து விடும். நீ நீண்ட நேரமாக உனக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்று இந்த தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். என்னை தொட்டு ஒரு முறையாவது உள்ளே அழைத்து இந்த அம்மா சொல்ல வந்தது என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன் மீது உச்சபட்ச அன்போடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டம் பார்த்து, என் குழந்தை படுகின்ற வேதனையை பார்த்து தாழாமல் இன்று என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று இன்று உன் தாயானவள் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னை தொட்டு நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன். என் குழந்தையே, இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னோடு பேசிவிட வேண்டும். சில விஷயங்கள் மனதிற்குள் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்றது. சில விஷயங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாய். பல காலம் தாண்டினாலும் என்னவோ நினைவுகள் மட்டும் உன்னிடத்தில் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, எதை எப்படி கையாள்வது என்று என் பிள்ளைக்கு தெரியவில்லை. இந்த தாயானவள் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த அளவில் எடுத்துக்கொள்கின்றாய், எந்த நிலையில் உன் வாழ்க்கைக்கு நீ கொண்டு சேர்க்கின்றாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் சரியாகத்தானே எடுத்துக்கொண்டால் நல்லதும், நம்மை எதையும் எதிர்மறையாக எடுத்துக்கொண்டால் நமக்கு தீமைகளும் தொடர்ந்து வருகின்றது என்பது உண்மைதானே. அதனை ஒரு நாளும் இல்லை என்று நம்மால் மறுக்க முடியாது. என் குழந்தையே, உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. ஆரம்பத்தில் உனக்குள் இருந்த தடுமாற்றங்கள் இப்பொழுது உனக்குள் இல்லை. உனக்குள்ளேயே பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றாய். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களையும் பல சோதனைகளையும் என் குழந்தை நீ கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவிற்கு அத்தனை வேதனைகள் வருகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, யார் உன்னை என்ன செய்தார்கள், இந்த தாயானவள் உன் மீது இரக்கம் கொண்டது மட்டும்தான் காரணம் அல்ல. ஒரு உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தை மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நினைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற என் குழந்தை யார் என்ன வார்த்தை சொன்னாலும் மீண்டும் திரும்ப பேசிவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை, உன்னுடைய மனதை இப்பொழுது இதற்கு எதிர்மறையாக இவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை உன் தாயானவளால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவர்களினுடைய இந்த செயல்களில் நீ பொறுமையை இழந்து விட்டாய். உன்னுடைய பொறுமையை விட்டு கொடுக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதை நாம் கவனித்தே ஆக வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போலதான் எப்பொழுதுமே உன்னை சோதித்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதனைகளுக்கெல்லாம் மத்தியில் உன் குழந்தை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றாய். எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அத்தனையும் தாண்டி நீ வந்த பிறகும் கூட மேலும் மேலும் சோதனைகள் கொடுக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல.
இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பொழுது நீ செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மேலும் மேலும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே ஒதுங்கி போகின்றார்கள் என் குழந்தையே. ஏனென்றால் உனக்கு செய்த பாவங்களுக்கும் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. எங்கே அவர்கள் அன்பை அதிகமாக வைத்திருக்கின்றார்களோ, எங்கே அவர்கள் தன் வாழ்க்கை இருக்கின்றது என்று நினைத்தார்களோ, அங்கிருந்து அவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே. அங்கிருந்து அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுவிட்டாலும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இனி உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே. இவர்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல், இதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாமல், இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களை மனதில் வைத்து கொண்டு வெற்றி பெற்று கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு என் குழந்தையே. எந்த நேரத்திலும் எதையும் நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் முன்வருவாள் என்று நீ பயப்படுகின்ற என் பிள்ளைக்கு நீ எதற்கும் பயந்து கொண்டிருக்காதே. இப்பொழுதெல்லாம் என்ன நடந்துவிடும், இவ்வளவுதான் என்று எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உண்மையில் இவர்களினுடைய இந்த எண்ணத்தினால்தான் இப்பொழுது அழியப் போகின்றார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஒருவரை அழிப்பது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இவர்களினுடைய செயல்பாடுகள், இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்றும் எல்லாமுமே நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு இருக்கின்றது என் குழந்தையே. வாய்ப்புகள் எத்தனையோ கொடுத்தும் பார்த்தாயிற்று, அதை பயன்படுத்தி கொள்ளாததாக தெரியவில்லை. இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்னென்ன விஷயங்களை என்று கண்டு இவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில்தான் சந்தித்து இருக்கின்ற சோதனைகளை மட்டும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்னென்ன இருக்கின்றது அதை பற்றி மட்டும்தான் அதிகமாக சிந்திக்கின்றார்கள் என் குழந்தையே. அப்படியானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ அடுத்தடுத்து பெறப்போகின்ற வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டிரு. உன் வெற்றியும் உனக்கு சொந்தமானதாக மாறப்போவதைக் கண்டு உனக்கு துரோகங்களையும் உனக்கு எதிரான நின்றவர்களும் வயிற்று எரிச்சல் படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இவர்கள் வயிற்றெரிச்சல் தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது. இவர்கள் உனக்கு எதிரியாக பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு புதிய உத்தியோகத்தை கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.